ஹே காய்ஸ், உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு இந்தியால 90% ஆஃப் த பீப்புள் ஐ வில் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் லேட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா அந்த லேட்டர் எப்ப வரும்னு கடவுளுக்கு தான் தெரியும். நம்ம லைஃப்ல ஒரு ஃபன்னி திங் இருக்கு. நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நம்மகிட்ட கடன் வாங்கியிருந்தா அது எப்படியாச்சும் சண்டை போட்டு வாங்கிடுவோம். அது 10 ரூபாவே இருந்தாலும் சரி. ஆனா நமக்கு நாமளே ஒரு 500 ரூபாய் சேமிக்க சண்டை போட மாட்டோம். இப்பெல்லாம் எல்லாரும் ஐபோன் வாங்குறதுக்காக இஎம்ஐ பக்கம் போறாங்க. ஆனா ஒரு 1000 ரூபாய் மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண ஹெசிடேட் பண்றாங்க. ஒரு சைட்ல வீசே மணி இஸ்ன்ட் எவ்ரிதிங், பட் இன்னொரு பக்கம் ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இருப்போம். சேலரி நம்ம அக்கௌண்ட்ல எப்படா கிரெடிட் ஆகும், ஏன்டா இவ்வளவு டிலே ஆகுதுன்னு. மணி கான்ட் பை ஹாப்பினஸ், பட் பீயிங் broke can surely buy stress. அப்ப நீங்களே சொல்லுங்க which is betterன்னு. சரி, நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு எதுக்காக இவ்வளவு ஹெசிடேட் பண்றோம்? நமக்குள்ள ஏன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு இவ்ளோ பயம் இருக்கு? ஏன்னா நமக்கு அதை பத்தின ஒரு ப்ராப்பரான நாலேஜ் இல்ல. ஸ்டாக் மார்க்கெட் இஸ் a double-edged sword. இருமுனை இருக்கும் கத்தி போல. ஒரே நாள்ல சிகரத்துக்கும் தூக்கிவிடும், அதே ஆள பாதாளத்திலும் தள்ளிவிடும். ஸ்கூல்ல படிச்ச பிதாகரஸ் தியரம் நம்மளோட பாதி பேரோட வாழ்க்கையில யூஸ் பண்ணிருக்கவே மாட்டோம். ஆனா அதெல்லாம் நல்லா திரும்ப திரும்ப டீச் பண்ணுவாங்க. ஆனா தினம் நம்ம யூஸ் பண்ற பணத்தை எப்படி சேர்க்கணும் காக்கணும்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் see. இது சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல சொன்னது. ஐபோன் 15 வச்சிருக்க ஒரு பையன் பயங்கர ரிச்சா தெரியலாம், ஆனா அதை வச்சு அவனை வெல்த்தின்னு சொல்லிட முடியாது. யாரு மாசம் ஒரு சின்ன அமௌண்ட்ட கன்சிஸ்டன்டா சைலண்டா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வரானோ அவன் தான் வெல்த்தியான பர்சனா இருப்பான். இப்பெல்லாம் ஃபிளெக்ஸ் பண்றது ரொம்பவே ஈஸி, டிசிப்ளின்டா இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். ஆனா டிசிப்ளின் மட்டும்தான் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கும். சோ ஸ்மால் ஸ்டார்ட் ஈக்குவல்ஸ் பிக் இம்பாக்ட். ஒரு நிமிஷம் மக்களே, வீடியோவை கண்டினியூ பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட். நம்ம பியாண்ட் ஆர்டினரியோட மெம்பர்ஷிப் சேனல்ல 2 பவர்ஃபுல்லான ஃபுல் ஆடியோ புக்ஸ் அப்லோட் பண்ணிருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ஹென்ரி ஹாஸ்லெட் எழுதின தி வே டு வில் பவர் புக். இந்த புக் உங்க செல்ஃப் கண்ட்ரோல் அண்ட் டெசிஷன் மேக்கிங் இத பிராக்டிகலா இம்ப்ரூவ் பண்ண உதவும். அண்ட் இது பிலோசாபிக்கலா யோசிக்கிற மக்களுக்கு பர்ஃபெக்டான புக்னே சொல்லலாம். அண்ட் அடுத்த புக் லா ஆஃப் அட்ராக்ஷன் அண்ட் அஃபர்மேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பவர்ஃபுல்லான புக். அதான் செல்ஃப் மாஸ்டரி த்ரூ ஆட்டோ சஜஷன் ரிட்டன் பை எமிலி கூ. இந்த புக்கை படிச்சா உங்களுக்கு புரியும் உங்க மைண்ட் செட் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம், அது உங்க வாழ்க்கையை எப்படி மாத்தக்கூடாதுன்னு. இதுல ஆட்டோ சஜஷன் ஒரு பவர்ஃபுல் டெக்னிக்க சொல்லிருப்பாங்க. இது மூலமா உங்க வாழ்க்கையில ரியல் சைக்கலாஜிக்கல் அண்ட் பிசிக்கல் சேஞ்சஸ கொண்டு வரலாம். உங்களுக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னா கண்டிப்பா இந்த புக்கை லெசன் பண்ணுங்க. ஆல்ரைட், இப்ப வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் வாங்க. சம்பாதிக்கிறவங்க யூசுவலா சொல்லுவாங்க, நான் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன்னு. பட் நமக்கு தெரியும் அது நமக்கு நாமளே சொல்லிக்கிற ஒரு சுத்தமான பொய்ன்னு. சேலரி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம தண்ட செலவும் சேர்த்துதான் ஏறும். பேங்க்ல காசு கரையும். மாச கடைசில என்னடா காசே காணும்னு கேட்டுக்கிட்டு இருப்போம். உண்மையை சொல்ல போனோம்னா இட்ஸ் நாட் அபவுட் தி அமௌண்ட், இட்ஸ் அபவுட் தி ஹேபிட். ஒரு 100 ரூபாய் நீங்க இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணா கூட அது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா கன்சிஸ்டன்சி தான் கெப்பாசிட்டியோட அதிகம். வெல்த்ங்கிறது லக்க பொறுத்தது இல்ல, அது பேஷன்ஸ பொறுத்ததுன்னு மார்கன் ஹவுசல் சொல்லியிருக்காரு. நீங்க பெரிய ஸ்டெப் எல்லாம் எடுத்த உடனே எடுத்து வைக்க தேவையில்ல. குட்டி ஸ்டெப்ப 1000 வாட்டி எடுத்து வைங்க, அதுவே போதுமானது. மணி ஈக்குவல் டு லைஃப் எனர்ஜி. நீங்க உங்க லைஃப் எனர்ஜியை தான் மணி கூட ட்ரேட் பண்றீங்க. இத யோர் மணி ஆர் யோர் லைஃப்ங்கிற புக்ல சொல்லிருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. காலையில அலாரம் அடிக்கும், வேண்டா வெறுப்பா எழுந்து பல்ல தேய்ச்சு சாப்பாடு கூட சரியா சாப்பிடாம 20-30 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகி பாஸ் சொல்றது எல்லாத்தையும் செஞ்சு அதுக்கு மேலேயும் ஒரு திட்ட வாங்கி கடைசியில கொடுத்த வேலையை முடிச்சுட்டு நீங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள பெண்டு கழன்றோம். எதுக்கு அப்ப இந்த லூப்ல இன்னும் நீங்க இருந்துகிட்டே இருக்கீங்க? ஒரே வேர்ட்ல சொல்லணும்னா காசுக்காக தான். இப்படி சம்பாதிக்கிற அந்த காசை யூஸ்லெஸ்ஸான திங்ஸ்ல வேஸ்ட் பண்ணா உங்க லைஃப் எனர்ஜியவே நீங்க வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். சோ சேவிங் இஸ் நாட் போரிங், இட்ஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். இங்க அதான் டிஃபரன்ஸ். ஒருத்தர் தான் ஈகோக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாரு, இன்னொருத்தர் மன நிம்மதிக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாரு. அண்ட் பிலீவ் மீ, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல இருக்க ஒரு 5000 ரூபாய் உங்க கால்ல இருக்க 5000 ரூபாய் ஷூவை விட கண்டிப்பா பெட்டரா ஃபீல் ஆகும். டிசிப்ளின் தான் பர்சனல் ஃபினான்ஸுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஸ்டார்டிங்ல ரொம்ப போரிங்கா தான் இருக்கும், ஆனா ஒன்ஸ் நீங்க அதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ. நீங்க ஆடம்பரமா செலவு பண்ணி கடனுக்குள்ள மாட்டிக்கிறது எதுக்கு? இந்த சொசைட்டிக்காகவும் ஸ்டேட்டஸ்க்காகவுமா? அந்த ஆடம்பர செலவுல ஒரு பார்ட்டை நீங்க சேவ் பண்ண ஆரம்பிச்சா அது உங்க வாழ்க்கையவே மாத்தக்கூடும். இதே சொசைட்டி அப்புறம் உங்களுக்கு ரிச் அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ பெருசா அள்ளி கொடுக்கும். யூ டோன்ட் ரைஸ் டு த லெவல் ஆஃப் யோர் கோல்ஸ், யூ ஃபால் டு த லெவல் ஆஃப் யோர் சிஸ்டம்ஸ். இது அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல சொன்னது. சோ ஒரு சிஸ்டம் மேக் பண்ணுங்க, சேவ் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, ரிப்பீட் பண்ணுங்க. அப்ப ரிசல்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். அண்ட் உங்க கூட இருக்கவங்க உங்ககிட்ட சொல்லலாம், இதெல்லாம் எதுக்குப்பா நமக்குன்னு. பட் அதே கூட இருக்கவங்க தான் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க நீங்க முன்னேறும் போது. அவங்க என்ன சொன்னாலும் இட் இஸ் யோர் லைஃப் அண்ட் யோர் டெசிஷன்ஸ். உங்க வாழ்க்கையில நீங்க தான் முடிவெடுக்க போறீங்க. உங்க வாழ்க்கையில நீங்க என்ன பண்ணணும்னு மத்தவங்களை டிசைட் பண்ண என்னைக்கும் விடாதீங்க. அடுத்து த பவர் ஆஃப் காம்பவுண்டிங். லைஃப் ஒரு ரேஸ் கிடையாதுங்க. சிலர் எதுவுமே இல்லாம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனா எல்லாராலையும் ஒரு குறிப்பிட்ட டைம்ல க்ரோ ஆக முடியும். ஈவன் ஒரு 500 ரூபாய் எஸ்ஐபி கூட லாக்ஸ்ல மாறும். ஐன்ஸ்டைன் சொல்லிருக்காரு,
காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் த 8th wonder of the world. Think of compounding like gym results. ஒரு நாள்லாம் டிஃபரன்ஸ் தெரியாது, பட் ஒரு இயர்ல கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஷாக் கொடுக்கும். அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிட்டு காமா இருங்க. மேஜிக் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, ப்ராக்ரஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பேப்பர்ல பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் டாமா இருக்கும், பட் அதோட பெனிஃபிட்ஸை நீங்க ரீப் பண்ண ஆரம்பிக்கும் போது அப்போதான் அது எவ்வளோ பவர்ஃபுல்னு உங்களுக்கு புரியும். எவ்ரி ரிச் பர்சன் நோஸ் ஹவு பவர்ஃபுல் காம்பவுண்டிங் இஸ், அண்ட் அவங்க அதோட பெனிஃபிட் அவங்களுக்கு ஏத்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசல்ட்ஸ் காமிக்க டைம் எடுக்கும் தான், ஆனா அது காமிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ரீச் பண்ற லெவல்லாம் லிமிட்லெஸ்ஸா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளே பார்க்கலாமா? இப்போ நீங்க 5000 ரூபாய் மாசம் SIP-ல போட்டிருக்கீங்க. அது வருஷத்துக்கு 12% ரிட்டர்ன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுப்போம். 5 வருஷத்துல உங்களுக்கு 3 லட்ச ரூபாய் உங்க கையில இருக்கும். அண்ட் இந்த 3 லட்ச ரூபாய் காம்பவுண்டிங்னால அப்ராக்சிமேட்டா 4,12,432 ரூபாய் ஆகிருக்கும். இது எப்படி ஆகுதுன்னா, எவ்ரி மந்த் வர ப்ராஃபிட் நெக்ஸ்ட் மந்தோட பிரின்சிபல் அமௌண்டோட சேரும். இது அப்படியே சைக்கிளா கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். லாங் டேர்ம்ல இது ஈவன் மோர் பவர்ஃபுல்லா இருக்கும். இதனாலதான் காம்பவுண்டிங் பிளஸ் SIP ஒரு வெல்த் பில்டிங் காம்பினேஷனா இருக்கு. சரி, இன்வெஸ்ட் பண்ண ரைட் டைம்னா எப்போ? ரைட் டைமா? அது நேத்திக்கு. ஆனா கரெக்ட் டைம் என்ன தெரியுமா? இன்னைக்கு. ரொம்ப யோசிக்காதீங்க. க்ரோ, ஜீரோதா இல்ல பேடிஎம் மணி இப்படி ஏதாச்சும் ஒன்று ஓபன் பண்ணுங்க. ஒரு SIP ஸ்டார்ட் பண்ணுங்க. 100, 500ன்னு என்ன வேணா இருக்கட்டும். நீங்க காசை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணல, நீங்க உங்க ஃபியூச்சர் மைண்ட் செட் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா உங்க பிரெயினே மாறும். நீங்க என்ன தெரியுமா நினைக்க ஆரம்பிப்பீங்க? எங்கடா என் காசு கரையுதுன்னு நினைக்காம எப்படி இன்னும் சேவ் பண்ணலாம்னு நினைப்பீங்க. அதுதான் ஒரு ஃபியூச்சர் மில்லியனரோட மைண்ட் செட் ஷிஃப்ட். சரி, இவ்வளோ சொல்லிட்டு டிப்ஸ் கொடுக்காம போனா நல்லா இருக்காதுல்ல? ஸோ உங்களுக்கு உதவக்கூடிய நல்ல ஃபியூ டிப்ஸ் இப்போ சொல்ல போறேன். டிப்ஸ் ஃபார் மெயின்டைனிங் பர்சனல் ஃபினான்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், கிளாரிட்டி. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நல்லா ஏர்ன் பண்ணுவாங்க, ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனா சேவிங்ஸ்னு வரும்போது அவங்களுக்குன்னு ஒரு கோலே இருக்காது. அதுலதான் யோர் மனி ஆர் யோர் லைஃப் அப்படிங்கிற புக்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. பிஃபோர் யூ ஏர்ன் மோர், நோ வாட்ஸ் எனஃப். இன்னும் நிறைய ஏர்ன் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தா போதுங்கிறத தெரிஞ்சுக்குங்க. டிப் நம்பர் 1, மாசத்துக்கு ஒரு வாட்டி உட்காந்து ஒரு நோட் புக் எடுங்க. அதுல எழுதுங்க, எனக்கு என்ன கோல் செட் பண்றது. எக்ஸாம்பிள், எனக்கு பைக் வேணுமா, டிராவல் பண்ணுமா, ஃப்ரீடம் வேணுமா, இல்லனா 10 lakhs பணம் சேமிக்கணுமா, எனக்கு எவ்வளோ காசு வருது, எவ்வளோ செலவாகுது. இந்த கிளாரிட்டி வந்துட்டாலே மணி ஸ்டார்ட்ஸ் மேக்கிங் சென்ஸ். ஸ்டெப் நம்பர் 2, 50/30/20 ரூல். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் பிகினர் மெத்தட்ஸ். உங்க வருமானத்தோட 50% நீங்க நீட்ஸுக்கு எடுத்து வச்சிடணும். ரெண்ட், ஃபுட்டு, பெட்ரோல், இப்படி 30% வாண்ட்ஸுக்கு எடுத்து வச்சிடணும். அதாவது மூவி போறது, ஷாப்பிங் போறது, வீக்கெண்ட் ட்ரீட் கொடுக்கறது, இந்த மாதிரி. அடுத்து 20% சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து வச்சிடணும். எக்ஸாம்பிளுக்கு 10,000 ரூபாய் சம்பாரிச்சா 5,000 ரூபாய் நீட்ஸுக்கு, 3,000 ரூபாய் வாண்ட்ஸுக்கு, 2,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. அப்ப கில்ட்டும் இல்ல, உங்க லைஃபை நீங்க பேலன்ஸ்டா என்ஜாயும் பண்ணலாம். யூ கேன் என்ஜாய் லைஃப் அண்ட் பில்ட் வெல்த், just not at the same time. மார்கன் ஹவுசல் சைக்காலஜி ஆஃப் மணில சொல்லியிருக்காரு. இப்ப ஸ்டெப் நம்பர் 3, இன்வெஸ்ட் ஏர்லி, இன்வெஸ்ட் ஸ்மால். சில பேர் இன்கம் ஸ்டேபிள் ஆன அப்புறமா நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ட்ரூத் என்னன்னா, இன்கம் ஸ்டேபிள் ஆகும்போது எக்ஸ்பென்சஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஸ்டார்ட் ஸ்மால். 500, 1000 per month. க்ரோ, ஜீரோதா, குவேரா இந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க. டிப் நம்பர் 3, பிக் சிம்பிள் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் ஆர் SIPs லைக் Nifty 50 இண்டெக்ஸ் ஃபண்ட், சென்செக்ஸ் இண்டெக்ஸ் ஃபண்ட், பராக் பரிக் ஃபிளெக்ஸி கேப். இந்த ஃபண்ட்ஸை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டைம் தன்னோட காம்பவுண்டிங் வேலையை பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 4, கண்ட்ரோல் இம்பல்ஸ் ஸ்பெண்டிங். அப்பப்போ உங்களுக்கு அமேசான்ல லிமிடெட் டைம் ஆஃபர் அப்படின்னு ஆட் வரும். நீங்களும் உடனே only $499 அப்படின்னு பை பண்ணுவீங்க. பட் அந்த $499 12 monthsல 6,000 ஆகிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இம்பல்ஸ் ஸ்பெண்டிங்கை கம்மி பண்ணுங்க. டிப் நம்பர் 4, எதையும் வாங்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நீங்களே கேளுங்க, நிஜமாவே இது எனக்கு தேவையா இல்ல நான் போர் அடிக்குதுன்னு வாங்குறேன்னா? எவ்ரி ரூபி யூ ஸ்பெண்ட் இஸ் யோர் டைம் கன்வெர்டட் இன்டு மணி. ரெஸ்பெக்ட் இட். இது யோர் மணி ஆர் யோர் லைஃப்ல சொல்லப்பட்டது. நீங்க நிறைய சேர்த்து வைக்கிறது கஞ்சத்தனம் கிடையாது. உங்க ஹார்ட் ஒர்க்கை நீங்க எவ்வளவு மதிக்கிறீங்க அப்படிங்கறத அது காட்டுது. சோ சேர்த்து வைக்க என்னைக்குமே கூச்சப்படாதீங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 5, பில்ட் an எமர்ஜென்சி ஃபண்ட். கொரோனா டைம்ல எல்லாருக்கும் புரிஞ்சுது லைஃப் இஸ் அன்பிரெடிக்டபிள்னு. ஸோ எப்பவுமே மினிமம் 3 to 6 months எக்ஸ்பென்சஸை எமர்ஜென்சி ஃபண்டா எப்பவுமே வச்சிருங்க. எக்ஸாம்பிள், உங்களுக்கு அட்லீஸ்ட் 10,000 per month சர்வைவ் பண்ண தேவைப்பட்டா 30,000-60,000 ரூபாய் செப்பரேட்டா எப்பவுமே சேவ் பண்ணி வச்சிருங்க. இந்த எமர்ஜென்சி ஃபண்டை நீங்க வேற எதுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. அந்த காசை ஒரு லிக்விட் மியூச்சுவல் ஃபண்ட்லயோ உங்க சேவிங்ஸ் அக்கௌண்ட்லயோ போட்டு வைங்க. இது உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டை கொடுக்கும். ஏன்னா ரியல் ஃப்ரீடம் எது தெரியுமா? அடுத்த மாசம் ரெண்ட்டுக்கு, சாப்பாட்டுக்கு என்னடா பண்றதுன்னு யோசிக்காம நிம்மதியா தூங்குறது தான் ஒரு ரியல் ஃப்ரீடம். மணிஸ் கிரேட்டஸ்ட் வேல்யூ இஸ் இட்ஸ் அபிலிட்டி டு கிவ் யூ கண்ட்ரோல் ஓவர் யோர் டைம். இதை சொன்னது மார்கன் ஹவுசல். அடுத்த ஸ்டெப் நம்பர் 6, லேர்ன் டு க்ரோ யோர் மணி. நீங்க ஹேபிட்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த லெவல் growth மைண்ட் செட். ஸோ SIP மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு படிங்க.
ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸ் எல்லாம் கத்துக்கங்க. லாங் டர்ம் இன்வெஸ்டிங்னா என்னன்னு படிங்க. சைட் அசல்ஸ்லாம் எப்படி பண்ணலான்னு பாருங்க. யூடியூப்ல ஃபினான்ஸ் சேனல்ஸ் பார்த்து லேர்ன் பண்ணலாம். பட் கெட் ரிச் குவிக்னு இந்த ஸ்கீம்ஸ்லாம் தயவு செஞ்சு போய் விழுந்துராதீங்க. கெட்டிங் ரிச் ஸ்லோலி இஸ் த ஃபாஸ்டஸ்ட் வே டு ஸ்டே ரிச். பொறுமையா ரிச் ஆகுங்க, பல காலத்துக்கு நீங்க ரிச்சாவே இருப்பீங்க. ஸோ டிப் நம்பர் 6, ப்ராஃபிட்ஸை ரீஇன்வெஸ்ட் பண்ணுங்க. எப்பவுமே கிரீன்ல காட்டுறப்பெல்லாம் வித்ட்ரா பண்ணிடாதீங்க. எப்பெல்லாம் நல்லா ஏர்ன் பண்றீங்களோ அப்போ உங்க எஸ்ஐபியை இன்க்ரீஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் 1000 ரூபாய், 1500, 2000 இப்படி பண்றப்போ வெல்த் தானா க்ரோ ஆகிறத பார்க்கலாம். அடுத்து மைண்ட் செட் மேட்டர்ஸ் த மோஸ்ட். அட் தி எண்ட் ஆஃப் த டே மணியோட சைக்காலஜி தான் முக்கியம். ரிச் பீப்புள் லாங் டர்முக்கு திங்க் பண்ணுவாங்க. பட் ப்ரோக் பீப்புள் தான் இந்த வீக்கெண்டுக்கு என்னன்னு திங்க் பண்ணுவாங்க. யூ வில் நெவர் பி வெல்தி இஃப் யூ கான்ட் டிலே கிராட்டிஃபிகேஷன். ஸோ பேஷண்டா இருங்க, டிசிப்ளின்டா இருங்க, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கன்சிஸ்டண்டா இருங்க. இப்போ ஃபைனல் டிப், டோன்ட் சேஸ் மணி, லேர்ன் டு மேனேஜ் இட். பணத்துக்கு பின்னாடி ஓடாதீங்க. பணம் உங்க கையில வரப்போ அதை எப்படி மேனேஜ் பண்ணலான்னு கத்துக்கங்க. மணியை மதிக்கிற ஆட்களை மணி சேஸ் பண்ணும், நீங்க அதை சேஸ் பண்ண தேவையில்ல. ஸோ மணி இல்லைன்னா பீஸ் இல்ல, மணி இருந்தா அரகன்ஸ் இல்ல. மணியோட கரெக்ட் யூஸ் தான் மெச்சூரிட்டியே. நம்மளோட கோல் ரொம்ப சிம்பிளுங்க, ஃபினான்ஷியல் பீஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் ஸ்ட்ரெஸ், ஃப்ரீடம் ஃப்ரம் வரி. ஸோ இன்னைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு 100 ரூபாய் கூட போதும். எதா இருந்தாலும் அதை பத்தின நாலேஜை கேதர் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவே உங்க சக்சஸுக்கு வழிவகுத்து தரும். ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரிஸ்கியா இருக்கலாம், அதனால அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள போங்க. அப்பதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடமை ஸ்ட்ரெஸ் இல்லாம சுவைக்க முடியும் உங்களால. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.